Hello class 12, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி. ஸோ ஃபைனலி இந்த லெசனோட எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த சீரீஸோட ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிடோட லாஸ்ட் லெக்சர் விச் இஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, என்னையோட வந்து இந்த ஃபுல் லெசன் வந்து கம்ப்ளீட்டட் அண்ட் அந்த குளோரோஃபார்ம் அண்ட் ஐடோஃபார்ம் மட்டும் பாக்கி இருக்குது. அதை வந்து நம்ம லேட்டர் கூட படிச்சுக்கலாம், அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. போர்டு எக்ஸாம் சிலபஸை பார்த்தோம்னா 100% வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இன்றைக்கி வீடியோ வரைக்கும் லாஸ்ட் வரைக்கும் வந்திருக்கிங்கன்னா இதுவே வந்து பெரிய விஷயம். நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கணும் ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இனிஷியலாக ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸை பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணோம். ஓகே, அதோட மெக்கானிசம், அதோட ரியாக்ஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் கொஷின், ஹோம்ஒர்க் கொஷின். ஓகே, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது. ஓகே, ரெண்டும் ஒன்று தானா. ஸோ ப்ரிப்ரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ். ஓகே, அண்ட் நிறைய இம்பார்ட்டண்ட்டான நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஓகே, அண்ட் 12 லெக்சர்ஸில் வந்து 10 லெக்சர்ஸ் வந்து ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ்லேயே போயிடுச்சு. ஓகே, லாஸ்ட் லெக்சரும் இந்த லெக்சரும் வந்து கார்பாக்சிலிக் ஆசிடை பற்றி படிச்சுட்ருக்கோம். ஓகே, அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து கம்பேரேட்டிவ்லி ஈஸி தான். ஓகே, அந்த அளவுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. டைரக்ட் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவும் கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிச்சிடலாம். கரெக்டாக என்ன படிக்கணுமோ அதை மட்டும் படிச்சுட்டு வி வில் ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாத்துக்கும் மெக்கானிசம்ஸ் தான் போடணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கும் வந்து மெக்கானிசம்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு 13 லெக்சர் ஆகும். ஓகே, எப்படி ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனுக்கு நியர்லி 10 லெக்சர்ஸ் ஆச்சோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு ஒரு மெக்கானிசமும் பார்த்துட்டு போனோம்னா கண்டிப்பாக இன்னொரு 13 லெக்சர்ஸ் ஆகும். ஸோ மொத்தம் இந்த லெசன் முடிக்கிறதுக்கு 26 லெக்சர் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் நீடட். மெக்கானிசம் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் நாட் நீடட். நம்ம வந்து டைரெக்டாகவே ரியாக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரியா? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபைனலாக. ஓகே, லாஸ்ட் வீடியோ வந்திருக்கீங்க இந்த லெக்சரோடது, இந்த லெசனோட லாஸ்ட் வீடியோ. இது வரைக்கும் வந்து ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ வேரியன்ஸ் பார்த்தாச்சு, ஆல்கஹால் ஃபினால்ஸ் பார்த்தாச்சு, ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸும் இன்றைக்கி முடிச்சிருவோம். அண்ட் இந்த வீக்கே நம்ம அமீன்ஸும் முடிச்சிருவோம். ஓகே, மோஸ்ட்டாக இந்த மந்த்குள்ளேயே அமீன்ஸும் முடிஞ்சிடும். வித் திஸ் உங்களோட என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகே, பயோமாலிக்யூல்ஸ் இருக்குது, அது வந்து தியரிட்டிக்கல் தான். ஓகே, அந்த அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது. பட் உங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து இந்த மாதத்தோட முடிஞ்சிருது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் பெரிய போர்ஷன்ஸ் பெண்டிங். ஏன்னா மேக்ஸ் ஆல்ரெடி நான் முடிச்சிட்டேன். ஓகே, 80% போர்ஷன்ஸ் இஸ் ஃபினிஷ்ட். இதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸ் என்ன பாக்கி இருக்குன்னா 3D பாக்கி இருக்குது, ப்ராபபிலிட்டி பாக்கி இருக்குது, அண்ட் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் பாக்கி இருக்குது. மேஜராக இந்த 3 லெசன் தான் பாக்கி இருக்குது. மீதி எல்லாம் சின்ன சின்ன குழந்தை பசங்க லெசன் தான். ஓகே, ஸோ வித் திஸ் உங்கள் போர்ஷன்ஸ் வந்து நியர்லி முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இவ்வளவும் நான் உங்களுக்கு பண்ணுறேன்னா அதுக்கு வந்து உங்களோட ஒரே ஒரு சின்ன சப்போர்ட்காக மட்டும்தான். இட் இஸ் சப்ஸ்கிரைப். ஓகே, புதுசாக வரவங்க யாராச்சும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தவங்களா திருப்பி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லி அவசர கொடுக்குத்தனமாக பண்ணாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். ஓகே, ஆல்ரெடி இருக்கவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் கொண்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனல் கிடச்சிருக்கு, நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணுறாங்க, 100% சிலபஸ் முடிச்சிருக்காங்க, ஈஸியாக புரியுதுன்னு சொல்லி அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். இட் வில் பி டெஃபினெட்லி ஹெல்பிங் தம். ஓகே, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சி கைஸ், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் பார்க்குறோம். ஓகே, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் கார்பாக்சிலிக் ஆசிடில் மெயினாக இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஆசிடிட்டி. ஓகே, இது மெயினாக ஒரு ஆசிட்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அசிடிட்டி இருக்க போகுது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா அசிடிட்டி. ஓகே, ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை எப்படி அசிடிட்டி வந்து செக் பண்ணுறது? ஓகே, இப்போ நம்ம கார்பாக்சிலிக் ஆசிடில் பை நேம் இட் இஸ் நோன் தட் இட் இஸ் ஆசிட். ஓகே, பட் இது வந்து கெமிக்கலில் எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க? ஆசிட்ன்றதுக்கு சில ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து இது வந்து ஒரு ஆசிடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்னா ஆசிடையும் ஒரு மெட்டலையும் ரியாக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? நமக்கு சால்ட் ப்ளஸ் ஹைட்ரோஜன் கேஸ் கிடைக்கும். ஓகே, இன் ஜென்ரல் வி நோ தட் ஆசிட் ப்ளஸ் மெட்டல் வில் கிவ் சால்ட் அண்ட் ஹைட்ரோஜன் கேஸ். ஓகே, ஸோ அதே வந்து இது கூட நடக்குதான்னு செக் பண்ண போகிறோம். கார்பாக்சிலிக் ஆசிடையும் ஒரு மெட்டல் கூடயும் கம்பைன் பண்ணிவிட்டு நமக்கு சால்ட்டும் ஹைட்ரோஜனும் கிடைக்குதான்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஐ எம் கன்சிடரிங் எ கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH. ஓகே, இல்லை என்ன வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆரில் ஐ மீன் மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபைன் எது வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு அதோட ஆசிட் வேணும், கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் ஒரு மெட்டல் எடுத்துனா சோடியம் மெட்டல் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இனிஷியலாக என்ன ஆகும்னா RCOOHல இந்த RCO தனியாக பிரேக் ஆகிடும் அண்ட் இந்த H+ வந்து தனியாக பிரேக் ஆகிடும். ஓகே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கார்பாக்சிலிக் ஆசிட்டில் H+ ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே,
ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து H+ வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, இந்த ரிமூவ் ஆன H+, ஓகே, இதே மாதிரி 2 மோல் இருக்குல்ல, ஸோ அதனால் இன்னொரு H+ கூட சேர்ந்து H2O வெளியே வந்துடும். Okay, and 2 moles of Na will go and combine with the RCOO minus to form RCOO-Na, which is nothing but sodium salt of your carboxylic acid. Okay, so என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, when your carboxylic acid is reacting with metal, it is giving you a salt and what, hydrogen gas. Okay, so definitely இது ஒரு ஆசிட். ஓகே, இன்னொரு விஷயத்துலேயே வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒருவேளை உங்கள் ஆசிடும் பேஸும் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கணும், சால்ட் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ஒரு பேஸ் ஆட் பண்ணி எனக்கு வந்து சால்ட்டும் வாட்டரும் கிடைக்குதான்னு பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி RCOOH எடுத்துட்டேன், which is nothing but your carboxylic acid. ஒரு பேஸுக்கு பதிலாக நான் சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்துட்டேன், NaOH எடுத்துட்டேன். ஓகே, when this NaOH is reacting with RCOOH என்ன ஆகும், அதே மாதிரி இந்த H+ பிரேக் ஆகிட்டு என்ன ஆகிடும், இங்கே இருக்க OH கூட போய் கம்பைன் ஆகிடும். ஓகே, Na+OH-. ஓகே, ஸோ இந்த OH இந்த H+ சேர்ந்து you will get your water. ஓகே, மீதி இருக்க இந்த RCOO போயிட்டு Na கூட கம்பைன் ஆகிடும் in order to form your salt. ஓகே, sodium salt of your carboxylic acid. ஓகே, ஸோ இந்த 2 மெத்தட்லேயும் நமக்கு என்ன ப்ரூவ் ஆகிடுச்சு, டெஃபினெட்லி இட் இஸ் அன் ஆசிட்னு ப்ரூவ் ஆகிடுச்சு. என்னது, கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, இன்னும் ஒரு மெத்தட் கூட இருக்குது ப்ரூவ் பண்ணுறதுக்கு. என்னதுனாக்கா, ஆசிடையும் பைகார்பனேட்டையும் நம்ம கம்பைன் பண்ணால் சால்ட் கிடைக்கும், CO2 கிடைக்கும் அண்ட் வாட்டர் கிடைக்கும். நல்லா கவனிங்க, ஆசிடையும் பைகார்பனேட்டையும் நம்ம கம்பைன் பண்ணால் சால்ட் ப்ளஸ் CO2 ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு ஆசிட் எடுத்துகிட்டேன், கார்பாக்சிலிக் ஆசிட் RCOOH. ஓகே, சோடியம் பைகார்பனேட் NaCO3 எடுத்துகிறேன். ஓகே, NaHCO3 எடுத்துகிறேன். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண என்ன ஆகும்னாக்கா எனக்கு RCOOH வந்து என்ன ஆகும், RCOONaவாக கன்வெர்ட் ஆகிடும், விச் இஸ் அ சால்ட். ஓகே, இங்கே இருக்க ஒரு H போயிட்டு, ஓகே, இங்கே இருக்க ஒரு ஆக்சிஜன், இங்கே இருக்க ஒரு ஹைட்ரோஜன் கூட சேர்ந்து H2O வெளியே வந்துடும், மீதி இருக்க CO2 அப்படியே கேஸாக வெளியே வந்துடும். சரியா, ஸோ டெஃபினெட்லி இந்த ரியாக்ஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சில. அண்டு நான் லாஸ்ட் வீடியோலேயும் உங்களுக்கு ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் சொன்னேன், கார்பாக்சிலிக் ஆசிட். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோ கூட இல்லை, நான் ஆல்டிஹைட் கீட்டோன் நடக்கும்போதே சொல்லியிருந்தேன், கார்பாக்சிலிக் ஆசிட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட். ஓகே, ஸ்ட்ராங் ஆசிட் அண்ட் இட் இஸ் ஸ்டேபிள் ஆசிட் சொல்லியிருந்தேன். ஓகே, இது ஏன் ஸ்டேபிள் ஆசிட், ஏன் ஸ்ட்ராங் ஆசிட்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஏன் ஸ்ட்ராங் ஆசிட்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுச்சு, H+ ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ இதுதான் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, OH இருக்குது, இந்த H+ வந்து ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிடும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல எலக்ட்ரோ நெகட்டிவ் குரூப் இருக்குது. ஓகே, ஆக்சிஜன் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும், இதுக்கு வந்து ரெண்டுமே ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த H+ ரிமூவ் பண்ணிட்டா கூட இந்த கார்பாக்சிலிக் ஆசிடோட ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும், டியூ டு த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர். இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ அதனால தான் வந்து இதனால் ஸ்டேபிள் அண்ட் ஸ்ட்ராங். ஓகே, ஸோ இஃப் H+ இஸ் ரிலீஸ் ஸ்டில் இட் இஸ் ஸ்டேபிள், ஹென்ஸ் இது வந்து ஸ்டேபிளாக இருக்குது. ஓகே, ஏன் ஸ்டேபிளாக இருக்குன்னா டியூ டு த பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல என்ன ஆகிடுச்சு, H+ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். H+ ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும், இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துடுது. ஓகே, நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த இடத்துல 2 லோன் பேர் இருக்குது, இந்த ஆக்சிஜனுக்கு 3 லோன் பேர் கிடச்சிருச்சு. ஏன்னா ஹைட்ரோஜன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு நெகட்டிவாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், இதோட ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ் போயிட்டு என்ன பண்ணும், இந்த கார்பன் கூட ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணிடும். ஆஸ் சூன் அஸ் இங்கே ஒரு பாண்ட் க்ரியேட் ஆன உடனே என்ன ஆகும், இந்த ஆக்சிஜன் எனக்கு இந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரானை கொடுத்துரும் அப்படின்ட்டு இது வந்து என்ன ஆகிடும், எக்ஸ்ட்ரா ஒரு லோன் பேர் வாங்கிட்டு நெகட்டிவ் சார்ஜாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த ஆக்சிஜனுக்கும் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அதனால் பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இது ஸ்டேபிளாக இருக்குது, அதாவது நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரே இடத்துலையே இல்லை, அப்படியே இதுக்குள்ளேயே வந்து என்ன ஆகிடுச்சு, சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு எக்ஸ்டர்னல்லேருந்து வெளியே இருந்து ஒரு சோர்ஸ் தேவைப்படலை, இது தானாகவே என்ன ஆகிடுச்சு, ஸ்டேபிளாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள்னு சொல்கிறோம். சரியா, கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிள். ஓகே, அண்ட் இந்த விஷயம் இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன், கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் மோர் அசிடிக் தென் ஃபெனால். இன்ஃபேக்ட் ஆல்கஹால் அண்ட் உங்கள் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் இது எல்லாத்தோட கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து மோர் அசிடிக், பிகாஸ் இன் ரெசனன்ஸ் நெகட்டிவ் சார்ஜ் ஷுட் பி ஹெல்ட் பை
மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இது வந்து ஒரு கண்டிஷன். ஓகே, ஏன்னா ரெசனன்ஸ் என்னன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் சார்ஜ் தானே மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டமில் போய் இது இருக்கணும். அதுதான் அப்படி தான் வந்து இருந்தால் அது வந்து நல்ல ஆசிடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோடய ஃபெனாக்சைடு கம்பவுண்ட் எடுத்தேன். ஃபெனாக்சைடுனா ஞாபகம் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, ஃபெனால் கூட ஆக்சிஜன் குரூப் மட்டும் இருந்தால் ஃபெனாக்சைடு. ஓகே, ஃபெனாக்சைடு கம்பவுண்ட் எடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஆக்சிஜனுக்கு 3 லோன் பேர் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அதனால் ஆக்சிஜனுக்கு. ஓகே, ஸோ இனிஷியல் என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும், இந்த டபுள் பாண்ட் பிரேக் ஆகிட்டு இந்த கார்பனில் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், அதனால் இல்லை எந்த டவுட்டும் இருக்காது. ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகே, இந்த ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரை கவனித்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் இங்கே 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 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இங்கெல்லாம் என்ன இருக்குன்னா கார்பன் இருக்குது நமக்கு. ஓகே, ஸோ கார்பன் வந்து அந்த அளவுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் கிடையாது ஆஸ் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். ஒத்துக்கிறீங்களா? ஓகே, இந்த இடத்துலலாம் நெகட்டிவ் சார்ஜ் கார்பன் மேலே இருக்குது. கார்பன் வந்து அந்த அளவுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவ் கிடையாது ஆஸ் கம்பேர்ட் டு ஆக்சிஜன். பட் நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆக்சிஜனில் இருக்குது, இந்த இடத்துலையும் ஆக்சிஜனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ என்ன சொன்னேன்னா எங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் வந்து இட் இஸ் ஆன் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஓகே, அப்போ வந்து அது மோர் அசிடிக் நேச்சராக இருக்கும், பிகாஸ் இது வந்து மோர் ஸ்டேபிள். ஓகே, இப்போ இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா என்ன அர்த்தம், ஈஸியாக என்ன பண்ணிடலாம், எலக்ட்ரான்ஸை வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம், ஹைட்ரோஜனை வந்து ஈஸியாக இங்கே இடத்துல ரிமூவ் பண்ணிடலாம் இந்த ஆஸ் கம்பேர்ட் டு திஸ் ஒன். ஓகே, ஸோ அதனால தான் கார்பாக்சிலிக் ஆசிட் மோர் அசிடிக் தேன் ஃபெனால், பிகாஸ் ரெசனன்ஸ் இன் த நெகட்டிவ் சார்ஜ் ஷுட் பி ஹெல்ட் பை மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். ஓகே, இந்த இடத்துல 2 நெகட்டிவ் சார்ஜுமே எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம் வச்சுருக்கனால H+ஸை வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும். ஓகே, புரிஞ்சா? அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போமா, எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே, இப்போ நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட்டில் வந்து நிறைய சப்ஸ்டிடியூவன்ட்லாம் ஆட் பண்ணோம்னா அதோட அசிடிட்டி எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த டேபிள் உங்களுக்கு புரியணும் அப்படின்னாக்கா இந்த விஷயம் உங்களுக்கு புரியணும். ஓகே, இது உங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப். ஓகே, இதில் வந்து நான் H+ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, H+ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த இந்த H+ ரிமூவ் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சு, இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வந்துருச்சா, பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ். இந்த இடத்துல கார்பனுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஆமே ரைட்? ஸோ இந்த பார்ஷியலி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்க கார்பனில் எனக்கு 2 பாசிபிலிட்டி தான் சப்ஸ்டிடியூவன்ட் ஆட் பண்ண. ஒன்று, அந்த சப்ஸ்டிடியூவன்ட் வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருக்கும், அதாவது கார்பன் கிட்டேருந்து எலக்ட்ரான் வாங்கிக்கிற குரூப்பாக இருக்கும், இல்லாட்டி என்னது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருக்கும், கார்பனுக்கு எலக்ட்ரான் கொடுக்குற குரூப்பாக இருக்கும். இந்த 2 டைப் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட் தான் பாசிபிள். ஓகே, ஸோ நீங்கள் எடுக்கிற சப்ஸ்டிடியூவன்ட்டை வச்சு அது வந்து எவ்வளோ அசிடிக்காக இருக்குன்னு நீங்கள் டிட்டர்மைன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ என்ன ஆகிடுச்சு, இந்த பாண்டும் ஒரு பார்ஷியல் போலார் பாண்ட். ஓகே, அதாவது கொஞ்சம் பொலாரிட்டி இருக்க போகுது, கரெக்டாக? ஓகே, ஸோ பொலாரிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும், எவ்வளோக்கு எவ்வளோ இந்த போலார் பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ன பண்ணிக்கலாம், H+ஸை நம்ம இந்த OHலேருந்து H+ஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, போலாரிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த H+ஸை ரிமூவ் பண்ணுறது கஷ்டம், ஏன்னா இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், எலக்ட்ரான்ஸை வாங்காது ஹைட்ரோஜன் கிட்டேருந்து. ஓகே, Hலேருந்து எலக்ட்ரான் வாங்கினா தானே இந்த ஆக்சிஜன் வந்து நெகட்டிவ் சார்ஜாக மாறும். ஓகே, ஸோ இந்த ஆக்சிஜன் Hலேருந்து எலக்ட்ரானை பிடுங்கிட்டு Hஐ வெளியே துரத்தி விடணும்னா இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் இருக்க நடுவில் இருக்க பாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, இந்த கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் என்ன பாண்ட் இருக்குன்னா போலார் பாண்ட். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி போலார் பாண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து H+ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டு ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எடுத்துகிறேன். ஓகே, எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு எடுத்ததுனால என்ன ஆகும், இந்த இடத்துல கார்பன் எப்படி இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஓகே, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஓகே, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், கார்பனுக்கு இன்னமும் எலக்ட்ரான் தேவைப்படுது, அதனால தானே பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம், கார்பன் வந்து ஒரு எலக்ட்ரானு கொடுத்துருச்சு, இப்போ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் கிடச்சா இது வந்து ஸ்டேபிள் ஆகிடும், அதான் பாசிட்டிவ் சார்ஜ், கரெக்டாக? ஸோ கார்பனுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஓகே, ஆல்ரெடி கார்பனுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஓகே, இந்த இடத்துல நான் ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வச்சுட்டேன், அப்போ என்ன பண்ணுது, இருக்க எலக்ட்ரானையும் கார்பன் கிட்டேருந்து இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பிடிங்கிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும், கார்பனுக்கு இன்னும் நிறைய எலக்ட்ரான் தேவைப்படுது. ஓகே, ஸோ C பிகம்ஸ் மோர் பாசிட்டிவ். ஆல்ரெடி பாசிட்டிவாக இருக்க C வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னால மோர் பாசிட்டிவ். ஆல்ரெடி இதுக்கு ஒரு எலக்ட்ரான் தேவைப்படுது, இந்த இடத்துல நான் பத்தாவதுக்கு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வச்சுட்டேன், இருக்க எலக்ட்ரானையும் இந்த எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பிடுங்க ட்ரை பண்ணுது, அப்போ வந்து கார்பன் வந்து மோர் பாசிட்டிவாக ஆகிடுது. ஓகே, ஸோ கார்பன் மோர் பாசிட்டிவ் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இந்த ஆக்சிஜன் கிட்டேருந்து ஃபோர்ஸ் பண்ணும், எனக்கு எலக்ட்ரான் கூடுன்னு யார்கிட்ட, இந்த ஆக்சிஜன் கிட்ட ஃபோர்ஸ் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இதோட பொலாரிட்டி ரொம்ப அதிகமாகிடுது.
ஓகே. ஸோ பொலாரிட்டி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகுது, நமக்கு ஹைட்ரோஜன் ரிலீஸிங் பவர் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. ஸோ ஆஸ் அ ரிசல்ட் உங்கள் அசிடிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஓகே. அப்போ என்ன சொல்லலாம், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ஆட் பண்ணோம்னா நம்மளோட கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து என்ன ஆகிடும், மோர் அசிடிக்காக ஆகிடும். அதுவே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் ஆட் பண்ணாக்கா இந்த இடத்துல கார்பன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஓகே. கார்பனுக்கு எலக்ட்ரான் தேவைப்படுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுச்சு, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கனால கார்பனுக்கு எலக்ட்ரான்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்குது இது பாட்டுட்டு. ஓகே. கார்பனுக்கு எலக்ட்ரான் கொடுக்க இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கம்மியாகும். ஆமே ரைட். இதுக்கு நிறைய எலக்ட்ரான் தேவைப்பட்டுச்சு. பட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் கொடுத்ததுனால கார்பனுக்கு இது வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணிடுச்சு. அதனால் கார்பன் வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே. இதோட பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கம்மியாகிடுச்சு. ஓகே. பாசிட்டிவ் சார்ஜ் கம்மியாகிடுச்சுன்னா இது வந்து ஆக்சிஜன் கிட்டேருந்து எலக்ட்ரான் பிடுங்குமா, பிடுங்காது. பிகாஸ் இதுக்கு தெரியும் எனக்கு இங்கேருந்து எலக்ட்ரான்ஸ் நிறைய கிடைக்குது. ஸோ அந்த அளவுக்கு இவன் கிட்டே எலக்ட்ரான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு. ஓகே. அப்போ என்ன ஆகும், நம்ம பொலாரிட்டி கம்மியாகுது. ஓகே. ஸோ ஆஸ் பொலாரிட்டி டிக்ரீசஸ் உங்களோட ஹைட்ரோஜன் அயோன்ஸை ரிலீஸ் பண்ணுற டெண்டன்சி கம்மியாகிடும். ஓகே. பொலாரிட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு ஹைட்ரோஜன் வேகமாக ரிலீஸ் பண்ணிவிடும். பொலாரிட்டியே கம்மியாகிடுச்சுன்னா ஹைட்ரோஜன் அயோன்ஸை ரிலீஸ் பண்ணுற கெப்பாசிட்டியும் கம்மியாகிடும். ஸோ ஆஸ் எ ரிசல்ட் என்ன ஆகும், உங்களுக்கு இதோட அசிடிட்டி வந்து கம்மியாகிடும், அசிடிக் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாகிடும். ஓகே. ஸோ ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் எடுத்தால் அசிடிட்டி ரொம்ப அதிகமாகிடுது, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எடுத்தால் அசிடிட்டி ரொம்ப கம்மியாகிடுது. ஓகே. ஸோ நான் இப்போ இதை பாருங்கள், இந்த டேபிள் பாருங்கள். CF3COOH இது வந்து மோஸ்ட் அசிடிக் இன் நேச்சர். ஏன்னா இந்த இடத்துல ஃப்ளோரின் இருக்குது. ஃப்ளோரின் வந்து என்னது, மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ். ஓகே. அதாவது இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் ரொம்ப சீக்கிரமாக மற்றதுலேருந்து எலக்ட்ரான்ஸாக வாங்கிடும். ஏன்னா இதோட சைஸ் ரொம்ப கம்மி, நியூக்ளியர் ஃபோர்ஸ் அதிகம். ஓகே. ஸோ 3 ஃப்ளோரின் மாலிகுல் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக மோஸ்ட் அசிடிக் ஆர்கானிக் எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. CF3COH தான் மோஸ்ட் அசிடிக் ஆர்கானிக் எலிமெண்ட். ஓகே. அதோட கம்மி அசிடிக் யாருன்னு பார்த்தா Cl3. ஆஸ் யூஷுவல் ஃப்ளோரினோட கொஞ்சம் பெரிய ஆட்டம் தான் குளோரின். ஓகே. ஸோ அதனால் இதோட அசிடிக் நேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பிகாஸ் இது வந்து அந்த அளவுக்கு இதை மாதிரி எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் கிடையாது. இதை கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கொஞ்சம் கம்மியான எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். ஓகே. அதோட கம்மியான அசிடிக் ப்ராப்பர்ட்டி எதுக்கு இருக்குன்னா CHCl2COH. ஓகே. இந்த இடத்துல பாருங்கள் 3 குளோரின், இந்த இடத்துல 2 குளோரின் தான் கொஞ்சம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து கம்மியாகிடுச்சு. ஓகே. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நைட்ரைல் குரூப் நம்ம எல்லாம் பார்த்தோம். ஓகே. சாரி, நைட்ரைல் சைனைட் குரூப். ஓகே. சைனைட் குரூப்புக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்குன்ட்டு. ஓகே. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் இதோட கம்மி. ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட ஃப்ளோரின் CH2COH. ஓகே. இந்த இடத்துல ஒரே ஒரு ஃப்ளோரின் தான் இருக்குது. இந்த இடத்துல 3 ஃப்ளோரின் இருந்துச்சு. ஓகே. 3 ஃப்ளோரின், இந்த இடத்துல ஒரே ஒரு ஃப்ளோரின் தான். ஓகே. அதே மாதிரி ஒரே ஒரு குளோரின் வச்சு போட்டிருக்கோம். 3 குளோரின் இருக்குது, இந்த இடத்துல ஒரே ஒரு குளோரின். ஓகே. இதுவும் வந்து லெஸ் அசிடிக். ஓகே. அதுக்கப்புறம் புரோமின், கொஞ்சம் பெரிய ஆட்டம் போட்டாச்சு புரோமின். ஓகே. அதுக்கப்புறம் வெறும் ஹைட்ரோஜன் மட்டும் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் குளோரின். இந்த இடத்துல வந்து என்ன ஆகிடுச்சு, கார்பன் செயின் பெருசாகிடுச்சு. ஒரே ஒரு குளோரின் தான், பட் கார்பன் செயின் பெருசாகிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆஸ் நம்பர் ஆஃப் கார்பன் இன்க்ரீசஸ் த ஹைட்ரோஜன் ரிலீசிங் கெப்பாசிட்டி ரெடியூசஸ். ஓகே. கார்பன் செயின் பெருசானதுனால இதோட அசிடிட்டி கம்மி. அண்ட் பென்சோயிக் ஆசிட். ஓகே. இதோட அசிடிட்டி வந்து இன்னும் கம்மி. ஏன்னா இந்த இடத்துல வந்து பென்சின் ரிங் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரத்தில் H+ வந்து டொனேட் ஆகாது. ஓகே. ஸோ இதுதான் எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட் ஆன் கார்பாக்சிலிக் ஆசிட். புரிஞ்சா இந்த டாபிக் ஓவரில்? கிளியர். அடுத்த டாபிக் போவோமா? ஓகே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ரியாக்ஷன் பார்ப்போம். கார்பாக்சிலிக் ஆசிட்டில் அந்த கார்பன், ஓகே வெயிட் அ மினிட், C+OH இதான் உங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட்டில். இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போகிறோம். ரியாக்ஷன் இன்வால்வ் இன் கிளீவேஜ் ஆஃப் COH பாண்ட். அதாவது இந்த C இந்த OH இதுக்கு நடுவில் இருக்க பாண்ட் பிரேக் ஆகிறதுனால என்னென்னலாம் ரியாக்ஷன் பாசிபிளோ அதெல்லாம் இப்போ பார்ப்போம். ஓகே. ஸோ ரியாக்ஷன் இன்வால்வ் இன் கிளீவேஜ் ஆஃப் COH பாண்ட். ஓகே. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்ஹைட்ரேட். ஓகே. ஆன்ஹைட்ரேட்னா என்ன, ஒன்றும் இல்லை, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரோஜன் வாட்டர் மாலிகுல் இஸ் நோன் அஸ் ஆன்ஹைட்ரேட். ஓகே. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா 2 கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்துட்டேன். ஓகே. 2 கார்பாக்சிலிக் ஆசிட் CH3C+OH. ஓகே. இது என்னது, CH3C+OH. ஓகே. அதே மாதிரி இதே இன்னொரு மாலிகுல் எடுத்துட்டேன், பட் அதை அப்படியே திருப்பி எழுதிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு ரியாக்ஷன் என்னால் காமிக்க முடியும். ஓகே. C+CH3OH. ஓகே. இது ரெண்டுத்தையும் நான் ரியாக்ட் பண்ண வச்சேன் என்ன ஆகும்னா, இந்த OH இந்த ஹைட்ரோஜன் கூட போய் கம்பைன் ஆகிட்டு வாட்டர் மாலிகுலாக வெளியே வந்துடும். ஓகே.
இந்த OH இந்த ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகிட்டு வாட்டர் மாலிகுலாக வெளியே வந்துடும். மீதி இருக்க இந்த டபுள் பாண்டோ ஓகே இந்த டபுள் பாண்டோ விட்டுருங்க. கீழே பாருங்கள், இங்கே இருக்க ஆக்சிஜனும் என்ன ஆகிடும், கம்பைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்படி ஒரு கம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே, CH3 அப்படியே இருக்குது. C டபுள் பாண்டோ O இந்த கார்பனும் வந்து கம்பைன் ஆகிட்டு டபுள் பாண்டோ CH3. ஓகே, which is nothing but ethanoic anhydride. ஓகே, ஸோ 2 molecules ஆஃப் ethanoic acid எடுத்ததுனால எனக்கு என்ன ஆகிடுச்சு, ethanoic anhydride க்ரியேட் ஆகிடுச்சு. புரிஞ்சா? ஸோ இந்த ரியாக்ஷன் நடத்துகிறப்ப கவனிக்கணும், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர் நாங்கள் ஹீட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி P2O5 இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹீட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ஆன்ஹைட்ரேட். ஸோ என்ன ஆகிடுச்சு, நமக்கு OH பாண்ட் வந்து பிரேக் ஆச்சு இந்த இடத்துல. ஓகே, அதே மாதிரி OH இன்னொரு கண்டிஷனில் பிரேக் ஆகும். எப்போனா எஸ்டரிஃபிகேஷன். ஓகே, எஸ்டர் என்னது, RC டபுள் பாண்டோ OR இருந்துச்சுன்னா இது எஸ்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிட்டேன், ஒரு கார்பாக்சிக் ஆசிட் எடுத்துட்டேன். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன், ஒரு பேஸ் எடுத்துட்டேன். ஓகே, ஒரு பேஸ் எடுத்துட்டேன். என்ன ஆகுது அப்போ, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட், ஹைட்ரோலிசிஸ் H+, அதாவது ஆசிட், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் நான் ட்ரீட் பண்ணேன்னா என்ன ஆகும்னா, இந்த OH பாண்ட் பிரேக் ஆகிடும். பிரேக் ஆகிட்டு என்ன பண்ணுன்னா, எனக்கு வந்து இதில் இருக்க ஒரு H+ கூட போய் ரியாக்ட் பண்ணிவிட்டு யூ வில் கெட் யுவர் வாட்டர். ஓகே, OH- அண்ட் H+ ரியாக்ட் ஆகிட்டு வாட்டர் மாலிகுல் ஃபார்ம் பண்ணும். மீதி இருக்க இந்த OR- போயிட்டு இந்த RCO கூட கம்பைன் ஆகிட்டு you will get RC double bond OR, which is nothing but your ester. ஓகே, ஸோ எப்படி கார்பாக்சிக் ஆசிட் வந்து எஸ்டர் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் பிரேக்கிங் த OH பாண்ட். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து PCl5 PCl3 அண்ட் SOCl2லையும் என்ன ஆகும், உங்கள் OH பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் RCOH வந்து PCl5 கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இதில் இருக்க ஒரு ஹைட்ரோஜன், ஓகே இதில் இருக்க ஒரு OH, ஓகே, இந்த OH பாண்ட் பிரேக் ஆகிட்டு உங்களோட ஒரு குளோரின் கூட ரியாக்ட் பண்ணிவிட்டு HOCl ஃபார்ம் பண்ணும். ஓகே, HOCl ஃபார்ம் பண்ணும். இப்போ மீதி எத்தனை குளோரின் இருக்குது, 4 குளோரின் இருக்குது, ஒரு P இருக்குது. ஸோ இதிலேருந்து இன்னும் ஒரு குளோரின் போயிட்டு என்ன ஆகும், உங்களோட RCO கூட கம்பைன் ஆகிட்டு RCOCl ஃபார்ம் பண்ணும். மீதி இருக்க 3 குளோரின் வந்து PCl3 வெளியே வந்துடும். ஓகே, அதே மாதிரி 3 moles ஆஃப் RCOOH PCl3 எடுத்தோம்னா என்ன ஆகும்னா, இதில் வந்து 3 ஹைட்ரோஜன் இந்த 3 குளோரின் கூட ரியாக்ட் பண்ணி H3PO3 மாறிடும். ஓகே, நல்லா கவனிங்க. RCOOH இருக்குல்ல, இதுலேருந்து OH நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த OH ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா, இதுலேருந்து ஒரு குளோரின் போய் இதில் அட்டாக் பண்ணி 3 moles ஆஃப் RCOCl ஃபார்ம் ஆகிடும். ஓகே, மீதி இருக்கிறது என்ன, 3 ஹைட்ரோஜன், ஓகே, ஒரு P அண்ட் 3 ஆக்சிஜன். ஓகே, ஸோ அது அப்படியே இங்கே கம்பைன் ஆகிடும், H3PO3 கிடச்சிடும். ஓகே, அதே மாதிரி RCOH வந்து SOCl2 கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ROCl SO2 அண்ட் HCl கிடைக்கும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் மெக்கானிசம் தேவை கிடையாது, ரியாக்ஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ரியாக்ஷன்ஸை மட்டும் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சா? அடுத்து இதே மாதிரி வந்து OH பாண்ட் வந்து அமோனியா கூட ரியாக்ட் ஆனாலும் பிரேக் ஆகும். ஓகே, எப்படின்னு பாருங்கள், வென் இட் இஸ் ரியாக்டிங் வித் அமோனியா என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கார்பாக்சிக் ஆசிட் எடுத்துகிறேன், CH3COOH எடுத்துகிறேன். ஓகே, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அமோனியா இதை நான் ட்ரீட் பண்ண என்ன ஆகும்னா, இனிஷியலாக ஃபஸ்ட்டு நல்லா கவனிங்க, இந்த இடத்துல CH3 இருக்குது, CO, அதாவது இப்போ இனிஷியலாக இந்த OH பாண்ட் பிரேக் ஆகலை. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா, இந்த O கூட இந்த ஹைட்ரோஜன் ரிலீஸ் ஆகிட்டு இந்த NH4 கூட சேர்ந்துடும். ஓகே, அதான் இந்த NH3 கூட இந்த H+ போய் சேர்ந்து NH4 ஆகிடும். அதுக்கப்புறம் மொத்தமாக இந்த NH4 போயிட்டு என்ன ஆகிடுதும், உங்களுக்கு CH3COO NH4 க்ரியேட் ஆகுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஹீட் பண்ணுறீங்க இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஹீட் பண்ணாக்கா வாட்டரில் இருக்க OH, ஓகே, இதில் இருக்க 2 ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆகிட்டு வாட்டரில் இருக்க இது கூட கண்டினியூவஸாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் ப்ளூபர்ஸ் இருக்குது, நல்லா கவனிங்க. நான் திருப்பி சொல்கிறேன் இந்த ரியாக்ஷனை, நல்லா கவனிங்க. CH3COOH இருக்குது, NH3 இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்க H+ ஃபஸ்ட்டு வெளியே வந்துடும். ஓகே, கார்பாக்சிக் ஆசிடில் இருக்க H+ வெளியே வந்துடும். இந்த NH3 கூட வந்து கம்பைன் ஆகிடுது. ஓகே, கம்பைன் ஆகிட்டால் NH4 ஆகிடுது. ஓகே, பட் NH4 ஸ்டேபிளாக கிடையாது. NH4ல் என்ன சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ், எக்ஸ்ட்ரா பாண்ட் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, இது CH3COO NH4 இருக்குது, பட் இந்த COO வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது.
NH4 வந்து பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஓகே, இப்போ இதை நான் வந்து ஹீட் பண்ணுறேன். இதை ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா NH4 என்ன பண்ணும், 2 ஹைட்ரோஜனை ரிலீஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடும். அப்போ என்ன ஆகும், நமக்கு H2O வந்து வெளியே வந்துடும். 2H ப்ளஸ் அண்ட் ஒரு ஆக்சிஜன் சேர்ந்து H2O வெளியே வந்துடும். ஓகே, மீதி என்ன இருக்குது, CH3 C டபுள் பாண்ட் O NH2. ஓகே, இப்போ இது வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு. புரிஞ்சா? அதே மாதிரி வந்து நம்ம பென்சோயிக் இந்த மாதிரி பென்சின் கூட COH, அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட் ஆட் பண்ணோம்னா NH3 கூட ரியாக்ட் பண்ண வச்சாலும் அதே மாதிரி தான் நடக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், COO மைனஸ் NH4 ப்ளஸ்ன்னு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இதில் இருக்க 2 ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணுங்கள், இதில் இருக்க ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணுங்கள், H2O வெளியே வந்துடும். மீதி வந்து CONH2 ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் வித் அமோனியா. புரிஞ்சா? இது வரைக்கும் எந்த டவுட்டும் இல்லை. கிளியர்? ஒரு வாட்டி நான் திருப்பி இதில் இப்போ பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோம்னா அசிடிட்டி பார்த்தோம், கார்பாக்சிலிக் ஆசிடோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அசிடிட்டி பார்த்தோம், அதில் வந்து ஆசிடும் மெட்டலும் சேர்ந்தால் என்ன வரும்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சோம். ஆசிடும் பேஸும் சேர்ந்தால் என்ன வரும்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆசிடும் பைகார்பனேட்டும் சேர்ந்தால் என்ன வரும்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் ஏன் கார்பாக்சிலிக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் as compared to phenol பார்த்தோம். ஓகே, due to the partial double bond character. ஓகே, அடுத்து வந்து எஃபெக்ட் ஆஃப் சப்ஸ்டிடியூவன்ட். ஓகே, சப்ஸ்டிடியூவன்ட்லாம் ஆட் பண்ணால் நம்ம அசிடிட்டி எந்த மாதிரி ஆகும்ன்ட்டு. ஓகே, அதுக்கு வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா மோர் அசிடிக் ஆகிடும், எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்துச்சுன்னா லெஸ் அசிடிக் ஆகிக்கும் பார்த்தோம். ஓகே, அதுக்கப்புறம் பாண்ட் பிரேக்கேஜை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை COH பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து COH பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா ஆன்ஹைட்ரேட் ஃபார்ம் பண்ணும், அதோட ரியாக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் எஸ்டர் ஃபார்ம் ஆகும், அதோட ரியாக்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த எலிமெண்ட் கூட ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகே, 3 முடிஞ்சிடுச்சு. அடுத்து லாஸ்ட்டாக வந்து அமோனியா கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம். அதுவும் வந்து COH பாண்ட் பிரேக் ஆகிறதுனால வர என்ன சொல்கிறது ஒரு இம்பேக்ட். ஓகே, இப்போ அடுத்து லாஸ்ட்டாக வந்து பிரேக்கேஜ் ஆஃப் வாட், உங்களோட COOH, அதாவது COOH வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில். கம்ப்ளீட்டாக இது வந்து பிரேக் ஆகாது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் COOH வந்து இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே, அந்த வகையில் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன். ஓகே, ரிடக்ஷன் என்னென்னா RCOOH வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் LiAlH4. ஓகே, இது வந்து ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட், ரொம்ப ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ என்ன பண்ண போகுது, ரிடக்ஷன் என்னது, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன் ஆர் அடிஷன் ஆஃப் ஹைட்ரோஜன், அதான் ரிடக்ஷன். ஓகே, ஸோ என்ன ஆகி இதில் இருக்க 2H+ போயிட்டு உங்கள் ஆக்சிஜன் இதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 2H+ ஜாயின் ஆகிடும். ஓகே, RCH2OH. ஓகே, இதோட மெக்கானிசம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆல்டிஹைடு கீட்டோன்லேயே ரிடக்ஷன் என்ன நடக்கும்லாம் சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஓகே, RCOOH வந்து நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் பண்ணனாகும், இதில் இருக்க அந்த டபுள் பாண்ட் O பிரிஞ்சுட்டு அதுக்கு பதிலாக 2 ஹைட்ரோஜன் ஆட் ஆகிடும், இந்த OH அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ RCH2OH. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து டேரெக்டாக ஆல்கோஹால் கிடைக்குது. ஓகே, வென் யூ ஆர் யூஸிங் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகே, அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா டீகார்பாக்சிலேஷன். ஓகே, ஒன்றும் இல்லை, ரிமூவல் ஆஃப் திஸ் கார்பன் பாண்டை தான் வந்து டீகார்பாக்சிலேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணும், இனிஷியலாக இதை வந்து நம்ம இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ பேஸ் ட்ரீட் பண்ணணும், NaOH. ஓகே, அப்படி ட்ரீட் பண்ண என்ன ஆகும்னா இதில் இருக்க H+ போயிட்டு என்ன ஆகும்னா ரிமூவ் ஆகிட்டு Na வந்து ஆட் ஆகிக்கும். ஓகே, RCONA வந்து ஆட் ஆகிடுது. ஓகே, RCONA. இப்போ இதை என்ன பண்ணணும், லைம் சோடா மெத்தட். ஓகே, லைம் சோடா ப்ராசஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களே. NaOH இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் CaO வந்து ரியாக்ட் பண்ண வச்சோம்னா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா இங்கே ஓகே இதில் இருக்க வந்து R வந்து வெளியே வந்துடும். ஓகே, இதில் இருக்க H வெளியே வந்துடும், சேர்ந்து என்னாகும் RH ஃபார்ம் பண்ணும். ஓகே, மீதி இருக்கிறது C ஆல்ரெடி 2 O இருக்குது, இங்கே ஒரு O இருக்குது, ஸோ 3 O வந்துடுது, CO3 வெளியே வந்துடுது. அண்ட் இந்த இடத்துல இருக்க 2 மாலிக்யூல்ஸ் ஆஃப் உங்கள் சோடியம் ரியாக்ட் ஆகிட்டு Na2CO3 வந்து ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ என்ன ஆகிடுச்சு, நம்ம ஆல்கைல் குரூப்லேருந்து கார்பன் செயின் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து வந்து சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் இன் ஹைட்ரோ கார்பன் பார்ட். ஓகே, கார்பாக்சிலிக் ஆசிட்டில் ஹைட்ரோ கார்பன் பார்ட் இருக்குல்ல, இந்த ஹைட்ரோ கார்பன் பார்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு எலிமெண்ட்டை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது இதில் CH2 இருக்குன்னா இந்த CH2க்கு பதிலாக CH வேறு ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட் அந்த மாதிரி. ஓகே, ஸோ அது எப்படி பண்ண போகிறோன்னா இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ ஹாலோஜன். ஓகே, ஒரு ஹாலோஜன் எடுத்துக்கணும் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ். ஓகே,
அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்னென்னா வாட்டரை ஆட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணணுன்னா என்ன ஆகும்னா இதில் இருக்க ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆகிடும். ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஹாலோஜன் ஆட் ஆகிடும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த ஹாலோஜனில் என்னென்ன பாசிபிள்னா குளோரின் அண்ட் ப்ரோமின். ஓகே, RCS2 C double bond OHல if you are treating it with the halogen in the presence of red phosphorus and water என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்க H2 வந்து ஒரு H ரிமூவ் ஆகிட்டு அதுக்கு பதிலாக ஒரு ஹாலோஜன் கம்பைன் ஆகிடும். ஓகே, இந்த மெத்தட் இஸ் நோன் அஸ் ஹெல்-வோல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்-வோல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன்னா என்னன்னாக்கா ஒரு ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஹாலோஜன் ஆட் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஹெல்-வோல்ஹார்ட்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன். ஓகே, அடுத்து இதே மாதிரி இன்னொரு நேம் ரியாக்ஷன் இருக்குது, ரிங் சப்ஸ்டிடியூஷன். ஓகே, இல்லாட்டி எலக்ட்ரோஃபிலிக் ரியாக்ஷன்னு சொல்லலாம். ரிங் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஒன்றும் இல்லை, ஒரு பென்சின் ரிங் கூட ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் அட்டாச்சாக இருக்கணும். ஓகே, அதை இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HNO3 ஆர் H2SO4 எது வேணாலும் எடுத்துக்கலாம். ட்ரீட் பண்ண என்ன ஆகும்னா சிம்ப்ளி உங்களுக்கு ஒரு NO2 குரூப் வந்து ஆட் ஆகிக்கும். ஓகே, எந்த இடத்துலனா மீட்டா பொசிஷனில், ரிங் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷனில் மீட்டா பொசிஷனில் NO2 வந்து ஜாயின் ஆகிக்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்டிடியூஷன் எலக்ட்ரோஃபிலிக் மெத்தட் பார்க்குறப்பெல்லாம் ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் தான் வந்து என்ன ஆகும், NO2 வந்து ஜாயின் ஆகும்னு பார்த்துருந்தோம். ஓகே, பட் அந்த இடத்துல ஏன் ஜாயின் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகம். ஓகே, பட் இந்த இடத்துல COOH இருக்குது. அதனால் என்ன ஆகுது, இந்த இடத்துல ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷனும் பாசிட்டிவ் சார்ஜோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, மீட்டா பொசிஷனில் தான் நெகட்டிவ் சார்ஜோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் NO2 போய்ட்டு மீட்டா பொசிஷனில் ஜாயின் ஆகிடுது. ஓகே கைஸ், அவ்வளோதான். இதோட உங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட் முடிஞ்சு. வித் திஸ் இந்த ஃபுல் லெசனும் கம்ப்ளீட்டட். ஓகே, இன்றைக்கி நிறைய ரியாக்ஷன்ஸாக சிம்பிளாக பார்த்துருக்கோம். ரொம்ப பயப்படாதீங்க. இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு பிரச்சனையாகவே இருக்கும். ஆல்டிஹைடு வரைக்கும் எல்லாத்தையும் நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்தேன். இந்த இடத்துல நம்ம டீட்டெயிலாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை டேரெக்டாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஏன்னா எல்லாத்தோட மெக்கானிசம் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, 4-5 வாட்டி ரியாக்ஷன்ஸ் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, வித் திஸ் உங்களோட ஆல்டிஹைட், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிடும் கம்ப்ளீட்டட். ஓகே, அண்ட் நாளையிலேருந்து வேணாம், இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி சாட்டர்டே. ஓகே, சண்டே அண்ட் மண்டே வந்து ஒரு ஆஃப் எடுத்துக்கோங்க. ஓகே, டியூஸ்டேலேருந்து we will start amines. ஓகே, அண்ட் ஃப்ரம் டியூஸ்டே இந்த மந்த் எண்டுக்குள்ளே நம்ம வந்து அமீன்ஸையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஓகே, அமீன்ஸ் ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஆல்ரெடி பார்த்த விஷயங்கள் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம ஃபிசிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அண்ட் ஃபுல் லெசனும் சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா, ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இஃப் பாசிபிள் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிவிடுவேன். இல்லாட்டி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நான் எஃபோர்ட் போடணும்னு நினச்சேன்னா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுதுன்னா தனித்தனியாக சின்ன வீடியோஸாக உங்களுக்கு வந்து அந்த டவுட்டை மட்டும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். சரியா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஹேவ் அ கிரேட் டே அண்ட் குட் பை.